சென்ற எபிசோட்ல நமக்கு அந்த ரெட் ஃபோர்க் யுத்தத்தை காமிச்சிருப்பாங்க. அந்த யுத்தத்துல டேமனுடைய படையினர் வெற்றியை ஈட்டியிருப்பாங்க. ஆனா ஜேசன் லானிஸ்டர் தப்பிச்சு போயிருப்பான். தப்பிச்சு போன ஜேசன் லானிஸ்டர் விண்டர்வூல்ஸ் கையில மாட்டிருப்பான். அவங்களுமே அவனுடைய தலையை எடுத்திருப்பாங்க. அந்த ரெட் ஃபோர்க் யுத்தத்துல சிதறுண்டு தப்பிச்சு போன அந்த லானிஸ்டர் படை காட்ஸை கிட்ட மீண்டும் அணி சேர்றதா இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கும். இப்போ இந்த எபிசோட்ல அந்த ஒரு படையுமே இவங்க வீழ்த்திட்டாங்க. அவங்களை வீழ்த்தினதையே ஃபிஷ் ஃபீட் அப்படிங்கிற அந்த பாடல் மூலியமா பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஃபிஷ் ஃபீட் அப்படின்னா, அந்த ரெட் ஃபோர்க் யுத்தத்துல இருந்து தப்பிச்ச அந்த லானிஸ்டர் படை காட்ஸை அப்படிங்கிற அந்த ஏரி கிட்ட போய் அணி சேர்ந்திருப்பாங்க. அந்த இடத்துலயுமே டேமனுடைய அந்த ரெவர்லான்ஸ் படையினரும் இன்னொரு பக்கம் விண்டர்வூல்ஸ் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள சுத்தி வளைச்சிருப்பாங்க. இப்போ அந்த படைக்கு தப்பிச்சு போக போக்கிடம் இல்லாம இருந்திருக்கும். டேமனுடைய அந்த படை எஞ்சி இருக்கக்கூடிய லானிஸ்டர் படையினர் எல்லாரையுமே கொன்னுட்டு காட்ஸை ஏரிக்குள்ளேயே தூக்கி அவங்கள வீசியிருப்பாங்க. இதன் மூலியமா அந்த படையினர் அனைவருமே பாத்தீங்க அப்படின்னா மீனுக்கு இரையாக்கப்பட்டிருப்பாங்க. இதை தான் ஃபிஷ் ஃபீட் அப்படிங்கிற பாடலா பாடுறாங்க. இந்த யுத்தத்தையுமே ஃபிஷ் ஃபீட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு டிவி ஷோல இந்த ஒரு யுத்தத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த யுத்தம் முடிஞ்சு அதுக்கு அடுத்து நடக்கிற காட்சிகளாக தான் காமிச்சிருப்பாங்க. அந்த யுத்தம் வந்து ஆஃப்லைன்ல நடந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க.